வேலவனின் அப்படி அதற்கு ஒப்பானவரா முருகப்பெருமான். செழுந்தளிர் வேலவனின் கௌரவம். நான் என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? நான் இப்பவும் சொல்றேன், உன் பாட்டு இல்லைன்னா உனக்கு நான் விளக்கம் கேட்கல. நீயா உன் பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டே போனா அது நல்லா இருக்காது. நான் அப்பவே கழுகு மாமலை கந்தன் கௌரவம் என் பாட்டுல சந்தேகம்ட்டேன். அப்போ சந்தேகம் என் பாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அந்த பாடல் பாடுனேன். அதுக்கு உன விளக்கம் கேட்கவில்லை. என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன கேளு, என்னன்னு என்ன கேளு. என்ன சந்தேகம்? நீ ஒரு விளக்கம் நீயா சொன்னா பாக்கிற மக்கள் அடரா, அப்ப நாரத கேட்டதுக்கு தான் இந்த அம்மா உங்களை சொல்லுது போலப்பா அப்படின்னு அவங்களை நீ மூல செலவு பண்ணக்கூடாது. பிடிக்காத விஷயம். என் கேள்விக்கு பதில் வர வேண்டும். கழுகு மாமலை கந்தன் கௌரவம் தெரியாதுன்னு முருகப்பெருமானுக்கு படை வீடு இருக்கா? இருக்கு. எத்தனை இருக்கு? 6. என்னென்ன இருக்கு? பழனி, திருப்பரங்குன்றம். சரி, இல்ல இது என் கேள்வி அல்ல. நீ இதுக்காக இது ஒரு கேள்வி பதில் சொல்லிவிடு. அப்ப நானே சொல்லிட்டேனே அப்படி நீ வேற இடத்துல தவிர கூடாது. என் கேள்வி இது அல்ல. முருகனுடைய படை உங்க பேச்சுல இருந்து என்ன தெரியுது? ஏதாவது ஒரு கேள்வியாவது கேட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு முடிவோட வந்து. உனக்கு இதுவே எப்பதான் தெரியுதா? நான் வந்தோடனே என் முகத்தை பார்த்தே தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு இயற்கையாவே சொல்லு, எனக்கு இயற்கையாவே கட்ட பிடிக்கிற ஆளுகளை பார்த்தாலே பச்சை மிளகாய் வாங்கி அரைச்சு அப்பன மாதிரி தான் இருக்கும். அது பொதுவாவே. என்ன நீ சொல்ற? நான் வார்த்தையா சொல்றது இல்லை, அவ்வளவுதான். 18 வருஷமா நான் அதை தான் பண்ணுவேன். இன்னும் 90 வயசு வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அசிங்கப்படுத்துறது. தப்பிச்சு போய்க்க. ஆனா என்னமோ தெரியல, உங்களை அசிங்கப்படுத்துறங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா நானா மாய கொடுத்து நான் அசிங்கப்பட்டு தான் தீருவேன் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க தான் வந்த பிறகு உன்னால முடிஞ்சா நீ அதை செஞ்சு காட்டு, நான் உன்னை பாராட்டேன். எனக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் இப்போ சொல்றேன், நீ அவ்வளவு நல்ல மனுஷனா இல்ல, அது எனக்கு தெரியும். பேச்சுக்குவா. முருகனுடைய படை வீடுகளில் எத்தனையோ மலை இருக்கு. ஆமா, பழனி மலை இருக்கு. பழனி மலை கந்தன் கௌரவம் தெரியா பாடிக்கலாம்ல. சுவாமி மலைன்னு ஒரு படை வீடு இருக்கு. சுவாமி மலை கந்தன் பாடி எழுதிருக்கலாம்ல. திருத்தணி இருக்கு, தணிகை மாமலை கந்தன் எழுதிருக்கலாம்ல. எத்தனையோ முருகனுடைய படை வீடு. அன்னைக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு மலை. ஆமா, குன்றக்குடி இருக்கு, விராலி மலை இருக்கு, மருத மலை இருக்கு. மலைகளின் பேர்ல எத்தனை கோவில் முருகனுக்கு ஆகச்சிறந்த ஆலயம் இருக்கு. எவ்வளவு இருக்கு. எல்லா ஆலயத்திலையுமே முருகன் அவருக்கு வாகனம் என்ன? மயில் வாகனம். மயில் வாகனத்தோட காட்சி தர்றாருல. ஆமா, மயில் வாகனத்தோடு இருப்பதான் முருகப்பெருமான தனிப்பட்ட சிறப்பு. முருகனுக்கு வாகனம் மயில் தான். ஆனா நீ பாடின பாட்டுல என்ன வருது? கழுகு மாமலை, கழுகுமலை, கழுகுன்ற கருணை யாருக்கு வாகனம்? கழுகு வந்து மகாவிஷ்ணுக்கு வாகனம். மகாவிஷ்ணுக்கு வாகனம் தானே கழுகுன்ற கருணை வாகனம். ஒருவேளை எந்த ஒரு இடத்துலயாச்சும் மகாவிஷ்ணுடைய வாகன கழுக கருணனை முறையை அபகரிச்சு அதன் மீது வாகனம் அமர்ந்ததா கதை இருக்கா? அப்படி கதை இல்ல. சரி இல்ல, அப்படி இல்ல. விருப்பப்பட்டு இருந்தாப்பா முருகா என் வாகனத்தை கொஞ்ச நாள் நீ ஓட்டிட்டு கொடு அப்படின்னு தன்னுடைய வாகன கருணன்ற அந்த கழுக முருகன் கொடுத்ததா கதை இருக்கா? நீங்க உங்க நண்பனுக்கு கொடுப்பீங்க, அதெல்லாம் கேட்கல. உங்க சொந்தக்காரர் முருகனை கொடுத்தா இல்ல இல்ல இல்ல. அப்ப கருணன்ற கழுகு எந்த இடத்தையும் முருகனுக்கு வாகனமாக இருந்ததா கதை இல்லாத பொழுது இல்ல இல்ல இத்தனை மலையை குறிப்பிடாம கழுகு மாமலை கண்ணன் கௌரவம் தெரியாதுன்னு சுவாமிகள் எழுத என்ன காரணம்? ஆனா உண்மையிலே சொல்றேன், நானும் எவ்வளவு பேரை சந்திச்சிருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கோ இல்ல நான் பாடிய பாடலுக்கோ விளக்கம் கேட்ட ஆட்களை தான் நான் சந்திச்சிருக்கேன் இது வரைக்கும். இப்படி பாடுனியம்மா எதுக்குமா பாடின, இப்படி பேசுனியம்மா எதுக்குமா பேசுன, அர்த்தத்தை சொல்லு, விளக்கத்தை சொல்லு அப்படின்னு அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு வித்தியாசமா அவரே பாட்டு பாடிட்டு இதற்கு எதற்காக கழுகு மாமலை கந்தன் கௌரவம் தெரியுமான்னு இத்தனை முருகனுடைய ஆலயங்கள் இருக்கும்போது கழுகை ஏன் பயன்படுத்தினாரு அப்படின்னு நீங்க இல்ல. நான் சொல்லியிருக்கேன், கழுகுன்ற கருடனை முருகன் பயன்படுத்தியதாக எந்த கதை இல்ல. எனக்கு சந்தேகமா கேட்கல, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். மகாவிஷ்ணு வாகன கருடன்ற அந்த கழுகு முருகனுக்கு வாகனம் அமர்ந்ததாக எந்த கதையும் இல்லாத பொழுது கழுகுமலை முருகன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கழுகு அவர் வாகனமாக ஏற்காத பொழுது எப்படி கழுகுமலையில் கழுகு மீது எனக்கு ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சிடும். புரியுதுல? ஆண்டவன் அந்த அறிவு எனக்கு கொடுத்துருக்கான். இப்ப முருகனுக்கு எல்லா இடத்துலயும் மயில் தான் வாகனம், கழுகு வாகனம் கிடையாது.
எப்படி கழுகு மாமலை கந்தன் கௌரவம் தெரியுமான்னு பாடியிருக்காரு சங்கரத சுவாமிகள். மிகப்பெரிய அறிவாளி அவர் எப்படி இப்படி எழுதியிருப்பார் கருடனுக்கு உண்டான வாகனத்தை அப்படின்னு. சாமியே உங்களோட விஷயம் முதல்ல என் கேள்வியை நீ ஏத்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஏத்துக்கிறேன். சிலர் கேள்வியை ஏத்துக்காம பேசுவாங்க. ஒருவேளை நீதிக்கு புறம்பா இந்த கேள்வி இருக்கு சாமி, இது நியாயம் இல்லாத கேள்வி அப்படின்னு சொன்னீங்கன்னா கதை வேற. என் கேள்வி நியாயமா இருக்குன்னு ஏத்துக்கிட்டேன்னா நீ பதில் சொல்லு. இல்லை நான் யோசிக்கிறேன் எப்படி காரணம் இல்லாம எழுதுவாரா? இன்னைக்கு கவி அரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்றோமே ஐயாவை, அவர் சாதாரண பாடல்கள் தான் நம்ம திரைப்பட பாடல்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஒவ்வொரு புராணங்களையும் இதிகாசங்களையும் பல நூல்களை புராணங்களை இதெல்லாம் படித்து அதை மக்களுக்கு சுலபமாக எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவை பயன்படுத்தி தான் எழுதியிருக்கார் பாடல்கள் எல்லாம். ஒரு பாட்டு கூட பழைய பாடல் ஒன்று இருக்கு. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் அப்படின்னு பாட்டு இருக்குல்ல. அடுத்தவர் என்ன? கை வண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் இப்படி பாடியிருப்பார், அப்படி எழுதியிருப்பார். நம்ம இது என்ன நினைப்போம்? பாடல் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? ஆனால் அதுக்குண்டான அதில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா ராமாயணத்தை கொண்டு அதில் புகுத்திருப்பார். கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னு பாடியிருப்பார், எழுதியிருப்பார். அது என்ன அர்த்தம்னா சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தாடகை வதம் செய்யும் பொழுது அவ்வளோ பெரிய அறைக்கு தசரதனே சொல்கிறேன் விஸ்வாமித்திரர்கிட்ட, ஏன் நான் வர்றையா ராமன் சின்ன பிள்ளை அவனை கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் செய்கிற யாகத்தை தடை செய்கிறா, அதை யாகத்தை செய்ய விடாமல் தடுக்கிறா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய அரக்கியை அழித்தவர் யார் என்றால் சிறு வயதிலேயே ராம அழிச்சிட்டார். பிறகு 14 ஆண்டுகள் வனவாசம் போகும் பொழுது கௌதம மகரிஷியினுடைய சாபத்தின் காரணமாக அகலிகை கல்லாக கிடக்கிறார். இது எல்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அப்போ கல்லாக கிடந்தவுடனே ராமனுடைய பாதம் பட்டு சாப விமர்சனம் பெறுவாய் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துருவார் கௌதமர் அகலிகைக்கு. அப்போ ராமனுடைய பாதம் பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா பெண்ணாக மாறிடுவா. இது ராமாயணத்தில் உள்ள கதை. இந்த கதையை எங்கே கொண்டு வந்து எப்படி அவர் அறிவுக்கு எப்படி சொல்கிறாரு? ராமா உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், இங்கே தாடகை வதம் செய்யும் பொழுது உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறிய பொழுது. இவ்வளோ மிகப்பெரிய ராம காவியத்தை திரைப்பட பாடலில் அப்படி சுட்சமாக புகுத்தி மக்களுக்கு மனதில் இடம் பிடிக்கிற அளவுக்கு எழுதிய மிக பெரு அரசர் கவியரசர் கண்ணதாசன் ஐயா. அப்படிப்பட்ட இன்னும் நிறைய அவரை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் நான் என்னென்னா எனக்கு என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா முருகனுக்கு கழுகு வாகனம் இல்லை, ஆனால் எப்படி சங்கரதாஸ் சுவாமி எழுதியிருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேட்கலாமா சாமி? கேட்கலாமா? கேளுமா. இங்கே என் முகத்தை பார்த்தாலும் தெரியும், அங்கிட்டே திரும்பினா எப்படி தெரியும்? உங்க முகம் அவ அப்படி இருக்கு, அவ்வளவு எரிச்ச பாக்குற மாதிரி இருக்கு. நான் கேளுமான்னு சொன்னது முகத்தை பார்த்தா தெரியும். ரொம்ப ஏதாவது சரி கேளு. எனக்கு இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் நிக்கிட்டு திரும்பிக்கிட்டேன். சரி, முருகப்பெருமான் அவதரிக்க காரணம் என்ன? சூரனை வதைப்பதற்காக. சூரனை வதம் பண்ணுதானே மயிலாகவும் சேவல் குடியாகவும் மாத்தினாரு. ஆமா. இப்போ உங்க பிரச்சனை மயில் வாகனம் சொல்லாம ஏன் கழுகு வாகனம் சொன்னா? இதுதான் பிரச்சனை. சரி, பதில் இன்னும் வரல. பதில் வரலங்கிறது ஒரு எதுமா நீ சொன்ன நான் கண்ணதாசன் ஐயா பாட்டு வரைக்கும் அவனுக்கு விளக்கம் கேட்டேன், அதை சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு, அது சரியா. எனக்கு தேவை பதில் சொல்லாம நீ நடத்திட்டு போக முடியாது. ஒலிபெருக்கியாரு
இவ்வளவு தோரணங்களை அழகு கட்டி அழகுபடுத்தி வச்சிருக்காரு இந்த இடத்த. எதுக்கு? வள்ளி திருமணம்ன்ற நாடகம்ன்ற காரணத்தை முன்னிட்டு இவ்வளவு பெரிய மின் தோரணம். அப்ப நான் மட்டும் என்ன இப்ப காரணம் இல்லாம தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப இருக்குன்றியா? சரி பாக்குறேன், அது என்ன காரணம் பாக்குறேன். சூரனு பதுமனு ஆரம்பத்துல சிவன் கிட்ட போய் வரம் கேட்டாங்க, உண்மைதானே? ஆமா. சிவன் கிட்ட வரம் கேட்கும் பொழுது சிவன் என்ன சொன்னாரு? அடுத்த அவதாரத்தில் நானே அவதரிப்பேன் முருகப்பெருமானாக. 2 பேரும் உங்ககிட்டே இருக்கணுமையான்னு வென்றான். 2 அரக்கணும். சூரனும் பதுமனும் 2 பேராக இருந்த நீங்கள் முருகப்பெருமானாக நான் அவதரிக்கும் பொழுது யார் சொல்றாரு? சிவன் சொல்றாரு. நானே முருகன் அவதரிக்கும் பொழுது நீங்கள் இருவரும் என்னோடவே இருப்பீங்க. அதனால தான் மாமரமாக மாறி நின்ற சூரபதுமனை ஏன் மயிலா மட்டும் வச்சிருக்கலாம்ல, சேவல் கொடியா மட்டும் வச்சிருக்கலாம்ல? இருகூறாக பிளந்து சூரன் பதுமன் என்றவனை சூரபதுமனாக பிறக்க வைத்து மீண்டும் சூரன் பதுமனாக பிரித்து வச்சுட்டார். இதான கதையினுடைய கூற்று கதை. இதில் நான் இருந்து உங்களுக்கு என்ன கேட்குறேன், முருகன் முதல்லையா சிவன் முதல்லையா? சிவன் கொடுத்த வரத்தினால முருகனுக்கு மயில் வாகனம். சிவபெருமான் தானே முருகனாக அவதரித்தது, சிவன் தான் முதல்ல. சிவன் கொடுத்த வரத்தினால முருகனுக்கு ஆமாமா மயில் வாகனம் வந்தது. சரி, இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் எல்லாரும் நிறைய அந்த பாடல் நிறைய எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. இசை தமிழ் நீ செய்த அருண் சாதனை ஒரு பாட்டு இருக்கா? அந்த வரிகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த சொல்லுங்க நாரதரே. அடுத்த வரி இப்போ எனக்கு தேவையில்லை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ அப்படின்னு எழுதியிருக்காருல்ல, இதுவும் கண்ணதாசன் ஐயா பாடல் தான். நான் என்ன கேட்குறேன், சிவலிங்கம் எங்கேயாவது போய் சாட்சி சொல்லியிருக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சொல்லாமே அவர் எழுதியிருப்பாரு. சொல்லியிருக்குல்ல. சிவலிங்கம் எங்கே போய் யாருக்காக சாட்சி சொன்னது அப்படின்னு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்க. கழுகு மாமலை கந்தன்னு சங்கரதாஸ் சுவாமி எழுதுனதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது எப்படி பேச்சை நிப்பாட்டிட்டு அவ்வளோதானே? அவ்வளோதான். உன்னையே சொல்லும் போது அடடா யாரும் சில்லறையை சதற விட்டாங்க, லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே அப்படியா ஆகா ஓகா ஓகா. நீ கேட்கறத பற்றி எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமா? பதில் ஆகாது. ஆகாது. ஒருவேளை என் கேள்விக்கு சாமி இதை கேட்டீங்களே இந்தா இதுதான் பதில் அப்படி சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உன் கேள்வி நியாயம்னு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நீ அந்த பாட்டுக்கு கண்ணதாசன் ஐயா அப்படி எழுதினாரு இப்படி எழுதினாரு, ஆனால் உன் தொழில் நுணுக்கத்தை பற்றியாமா? சில பேர் ஆர்வப்பட்டு நான் முருகன் பற்றி கேட்டேன், அப்போ முருகன் சம்பந்தம் ஏதாச்சும் அப்படி வச்சுப்பாங்க. ஆனால் என் பாட்டில் பிரச்சனைன்னு சொன்ன உடனே நீ இந்த பாட்டு எழுதியிருக்காரு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீ பாட்டுக்கு பாட்டு கேட்கறதெல்லாம் சரிதான். உன் அறிவை உன் தொழில் நுணுக்கத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நானும் பார்த்துருக்கேன், எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு அது எந்த மாற்று கருத்து இல்லை. என் பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலை. இல்லை ஒன்று பண்ணு சாமி, நீங்க கேட்ட எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சுக்கிறீங்க, நீங்க வேணா சொல்லுங்க. அப்படி நீ மன்னிப்பு கேளு, முதல்ல பதில் நான் சொல்றேன். சாமி உயிரிலே சொல்லாம உயிர் எழுத்துக்கள் 12 முதல் எழுத்து ஆமா ஆ, இரண்டாவது எழுத்து ஆவண்ணா, முதல் எழுத்து சிவன், இரண்டாவது எழுத்து முருகன். சரிங்களா? ஆனாங்கிற எழுத்தை எழுதுனதுக்கு அப்புறம் ஆவண்ணாங்கிற எழுத்தை எழுதுவோமா? உயிர் எழுத்துக்கள்ல ஆவண்ணாங்கிற எழுத்தை எழுதிட்டு அப்புறம் ஆனாங்கிற எழுத்தை எழுதுவோம். உன் மனசுல பெரிய தமிழ் புலவர் நினைப்ப உனக்கு. சும்மா இதெல்லாம் கேட்ட கேள்விக்கு மட்டும் சமாளிக்க தெரியாம இந்த சமாளி அப்படியா இது இப்படியா எது முதல்ல வந்துச்சுங்களா? எப்பவுமே நியாயம் முதல்ல வந்தாருன்னு உலகத்துக்கே தெரியும். நியாயம் இதை இருமா, சும்மா வாய்க்கு வந்த வசனம் பேசிட்டு கூடாது, பொறுமைக்கு அளவு இருக்கு. சிவன் முதல்ல வந்தா நான் மறுக்கவே இல்லையே. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? சிவன் தானே முதல்ல, அப்ப சிவனை பத்தி நீங்க சொல்லுங்க, முருகனை பத்தி நான் சொல்றேன். அவ்வளவுதான். இது பேச்சா? தர்க்க சபை இதான் பேச்சு. எது பேச்சு? சிவனுக்கு பிறகுதானுங்க முருகன்.
அப்படியா? ஆனாவுக்கு அப்புறம் தானங்க ஆவண்ணா. அப்ப சிவனை பத்தி முதல்ல சொல்லுங்க, முருகனை பத்தி ரெண்டாவது சொல்றேன். அப்படி அப்படி இது நியாயம்னு ஏத்துக்கிட்டவங்க கை தட்டுங்க தயவு செஞ்சு. எனக்கு வேலையை போறியா? இது ஒரு நியாயம். ஆள் இருக்கு, மனசாட்சியெல்லாம் கை தட்டிலனே. ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இந்த ஆத்தா பதில் தெரியாம திருப்பி பதில் கேள்வி கேட்கிறாப்ல, அதுதான் நியாயம். சரி வலிக்கிறேன். முருகனுக்கு சிவனுக்கு முன்னாடி முருகனுக்கு சிவன் தோன்றினாரு, அதனால சிவனை பத்தி பேசுற முறையை சொல்றீங்க. திலகவதினு ஒரு பேர் இருக்கு, அது எந்த பேர் யாருக்கு இருக்கு அது தெரியாது, பேரை கேட்டா எரிச்சல், அது வேற விஷயம் விட்டுறேன். ஆனால் அம்பாளுக்கு திலகவதினு ஒரு பேர் இருக்கு, ஏன்னு சொல்லு. அப்படி நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்குவேன், இது நீ அநியாயம் சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், முருகனுக்கு முன்னாடி சிவன் வந்தாரு, சிவன் முந்தியா சக்தி முந்தியா? சக்தி தான் முந்தி. சிவனுக்கு முன்னாடி தோன்றியவ யாரு? ஆதி பராசக்தி. இப்ப திலகவதி பேரு சக்தின்ற அன்னை பராசக்தி தான் இந்த பேர் உண்டு. இப்ப இது ஏன் கேள்வி நியாயம் தானே? சிவனுக்கு முன்னாடி தோன்ற சக்தி தானே. அப்ப முதல்ல பதில் யார் சொல்லணும்? நீ சொல்லு. ஆமாமா, சிவனுக்கு முன்னாடி சக்தி வந்துட்டால, அப்ப சக்தியை பத்தி சொல்றதானே சரியா இருக்கான். இப்ப நீ சொல்லு, திலகவதின்னு ஏன் அந்த அம்மாக்கு பேர் வந்து நீ பதில் சொல்லு. அப்புறம் நான் சிவலிங்க சாட்சி சிவனை பத்தி நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீ முருகனை சொல்லு. ஆக மொத்தத்துல பதில் நீ தான் சொல்லணும் முதல்ல. வா. இந்த உலகத்திலேயே தங்கைக்கு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் எவ்வளோ வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னா தங்கச்சி துடிச்சிருவா இல்லையா? திலகவதி தான் முதல்ல, ஆதினா முதல், பரம்னா உலகம், உலகத்தில் சக்தி தான் வந்தாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க. முதல்ல வந்தவர் அம்மான்னு சொன்னார், பிள்ளையா இருப்பா, அவர் தான் பிள்ளையார். ரெண்டாவது வந்தது மகாவிஷ்ணு, அவருக்கு ஜெய மாதவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை கேட்டால் எனக்கு அப்படித்தான் எரிச்ச வரும். இல்லை இல்லை, எரிச்சலாக தான் வரும். எனக்கு திலகவதி பேரை கேட்டால் எரிச்ச மயிரதே வருது. புரிஞ்சிருச்சா? சொல்லு பதில். அதே தூய தமிழும் கூட மனசு ஆறாது. உனக்கு எவ்வளவு நெஞ்சில வன்பார்னா அந்த வார்த்தை வந்திருக்கு உனக்கு. முதல்ல மட்டும் திலகவதினா எனக்கு இந்த பேரை கட்டல அப்படி எரிச்சல, அப்ப மட்டும் இனிச்சு இல்ல. இன்னும் 90 வயசு கிழவனார வரைக்கும் இதை சொல்லுவேன். சரியா? எவ்வளவு நீ உன் மூளை எவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு இன்னைக்கு நீ பேசுறத ரொம்ப நிறுத்தி பகுமானமா என்னையமா நல்ல மனுஷன் உலகத்துல கிடையாது அப்படின்ற மாதிரி நீ பேசுற பேச்ச கேட்டு இவங்க நம்பலாம். இங்க பாரு, ஒரு காலம் ஒண்ணு நான் நம்பவே மாட்டேன். நான் வந்த புதுசுல என்னென்ன வேலை பார்த்து எவ்வளவு நாரதரை நீ ஓட எல்லாம் எனக்கு தெரியாம ஒண்ணு வரல. அவ்வளவு விஷம் உனக்கு இருக்குன்றப்ப இன்னைக்கு ரொம்ப நல்ல மனுஷன். ஐயோ நான் தப்பா கேட்டேன், இந்தா நியாயமா தான் நீங்க கை தட்டுங்க. பெரிய உள்ள உட்காந்துருக்கா, நியாயத்தை பேசுங்க. ஆதிபராச திலகவதி தான் முதல்ல இல்லையா? அவங்க தான் நெற்றிக்கண்ணோட வந்தாங்க. நெற்றிக்கண்ணை பறிச்சதுனால தான் அந்த ரத்தம் வந்த உடனே பெருவிரல்ல அமிழ்த்து நிறுத்தினார் சிவன். அதனால திலகவதின்னு அந்த அம்மாவுக்கு பேர் உருவானது. இதே புராணத்தில் இருக்கு. ஆனால் அம்மான்னு சொன்ன பிள்ளையா இருப்பா, ஒன்று பிள்ளையாரு. அடுத்து வந்தவர் இந்த ஜெயமாதவன், என் பேரை அவன் இந்த ஆள் பேரை கட்டலை எனக்கு அப்படியே வரும்னு சொன்னேன்ல, அந்த அவர் வர்றார். கோவத்தில் வேற எதுவும் சொல்லிட்டு போறமா, அந்த பேர் நினைக்காத தயவு செஞ்சு. நானும் உன் பேர் நினைக்கல, நானும் அப்படித்தான் இருக்கேன். வெளியில சொல்ல முடியாம என்ன உள்ள வாய்க்குள்ள இருக்கு, எரிமலை நேரம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா தெரியும். சரியா? கோவத்தை பார்த்தாவே கொஞ்சம் கடுக போட்டோம்னா அது பொறிஞ்சு தள்ளிடும் போல. அப்ப அவர் வந்தாரு, என்னன்னு சொல்லி வந்தாரு? தங்கையே அப்படின்னு சொல்லி வந்தாரு. யாரு? மகாவிஷ்ணு. ஆனால் எனக்கு தெரியும் தங்கையேன்னு வந்தவர் மகாவிஷ்ணு. அவன் ஏன் அப்படி ஆண்களை படைக்கிறான்னா, ஆண் எனக்கு ஒரு துணை வேணும்னு படைக்கிறார். கடைசியாக வந்தவர் தான் ஈசன். அவர் தான் சொன்னார் பெண்ணே அப்படின்ட்டாரு. அம்மான்ட்டாங்க, அவர் தங்கையன்ட்டாரு. நீங்கள் பெண்ணேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் எங்களுடைய கணவர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஆதிபராசக்தி இந்த கதை அந்த புராணத்தில் அந்த இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், திலகவதி தான் ஆரம்பத்தில் வந்தது உண்மை. அப்போ நான் தான் பதில் சொல்லணும்னு நீங்கள் சொல்லி சூட்சமா கொண்டு வர்றீங்க கதையை. உங்கள் தொழில் உனக்கு தான் பாராட்டுறேன். ஆனால் அங்கே நீங்கள் கவனிக்கணும்,
திலகவதி பராசக்தி படைச்ச உடனே தங்கையன்னு சொன்னவர் யாரு? ஜெயமாதவன் என்ற மகாவிஷ்ணு. அப்ப ஜெயமாதவனுக்கு திலகவதி என்ன முறை வருது? தங்கையன்னா அண்ணன் முறை. திலகவதி தங்கச்சின்னா ஜெயமாதவன் அண்ணன் தானே. அண்ணன் இருக்கும் பொழுது தங்கச்சி பதில் சொல்லலாமா? என்னங்க கை தட்டுங்க. இந்த 2 பேர் அவங்க 2 பேரா போட்டா இதெல்லாம் சரியா வந்துடும். நியாயமான பேச்சு தான். தங்கையேன்னு ஒருத்தர் அழைத்து விட்டார் அப்படின்னா நியாயமாக இவ தங்கச்சி அவர் அண்ணன். அப்ப இவரோட யாரு மூத்தவரா மாறிடுறாங்க அப்படின்னா திலகவதி. அப்ப முதல்ல ஜெயமாதவன் அண்ணன் சொல்லட்டும், அப்புறம் திலகவதி தங்கச்சி சொல்லட்டும். நியாயமான பேச்சு. சிவன் இருக்காரு இல்லமா, நியாயமான விஷயமாகவே இருந்தாலும் நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட அண்ணன் இருக்கும் பொழுது தங்கச்சி வாங்கி பேச நாங்க வரும் அப்படின்னு உங்களுக்கு. சரிம்மா, 63 நாயன்மார்களே 3 பெண்கள் இருக்காங்க. காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்க்கரசியார்னு 3 பேர். இந்த 3 பேர்ல மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா சிவனை சொல்லுவாங்க, தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தாயும் தந்தையும் அவனுக்கு இல்லைன்னு சிவனை சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே காரைக்கால் அம்மையார் ரொம்ப சின்ன பொண்ணுதான். ஆனா அப்படிப்பட்ட அந்த காரைக்கால் அம்மையாரை அம்மையே வருக அப்படின்னு அழைச்சாராம் சிவபெருமான். அப்படி அழைத்ததனால் அவருக்கு என்ன முறை வருது அப்படின்னா காரைக்கால் அம்மையார் அம்மா ஸ்தானத்துக்கு வந்து விட்டார்கள் சிவபெருமானுக்கு. சாமி ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு உங்களை பதில் சொல்ல வைக்கிறதுக்கு நான் 1000 கதைகளை சொல்ல என்னால முடியும். 2000 கதை நான் சொல்லுவேன். இது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நம்ம 2 பேரும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கிராமத்தார்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இப்படி பேச போனோம்னா நம்ம 2 பேத்துக்குள்ளேயே 5:30 மணி 6 மணி ஆயிரும். தெரியுதுல்ல, இவ்வளவு தூரத்துக்கு கதை நடத்த தெரியுதுல்ல. அப்படி என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா ஏட்டனே சொல்லிருக்கணும், உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னி. அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. அவ்வளவு அக்கறை இருந்தா எதுக்கு முருகப்பெருமான் கழுகு மாமனுக்கு அந்த கௌரவம் தெரியாதுன்னு முருகனுக்கு கழுகே கருடனை வாகனம் இல்லாத பொழுது எதுக்கு அந்த பாடல் பாடப்படுது? முதல்ல அதுக்கு வா. ஆனா முறைப்படி அப்படி திருப்பி சும்மா படிச்சதை அப்படியே ஒப்புச்சா அது தின்னதை வாந்தி எடுத்த மாதிரி. படிச்ச விஷயத்த அப்படி மூளையை போட்டு கசக்கி எப்படி இந்த ஆளை குழப்பி விட்டு திருப்பி விடலாம்னு யோசிக்கணும். மூளையில் வைக்கக்கூடாது, வேலை கொடுக்கணும். இந்த பிள்ளைய சொல்ல வச்சு விடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன், இந்த ஆளை சொல்ல வச்சு விடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அறிவுக்கு திறமை, தான் வேலை. இப்போ முறைப்படி பார்க்க போனோம்னா முதல்ல யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க அதற்குண்டான பதில தான் சொல்லணும். இப்போ ஏதாச்சும் இடத்துக்கு வந்தியே சந்தோஷம், நான் கேட்டதுதான் நீ சொல்லணும் முதல்ல. அதான நியாயம், சொல்லு. இப்போ முதல்ல கேள்வி கேட்டது நீங்கள் தான், நான் தான். அதற்கு பதில் நான் தான் சொல்லணும். என்கிட்ட எனக்கே பிடிச்ச விஷயம், எதிரியாக இருந்தாலும் நியாயமான விஷயங்களை சொல்லும் பொழுது ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். வணங்கக்கூடிய முருகன் ஆத்தா அம்பாள் கொடுத்துருக்கான். இப்போ நான் உங்கள்கிட்ட விஷயம் சொல்கிறேன். கழுகு மாமலை கந்தன் முருகனுக்கு இது பெரிய கதை, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ராமாயணத்தில் சம்பாதி அப்படின்றவன் யாருன்னா ஜடாயுட அண்ணன். சடாயு ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போகும்பொழுது ராவணேஸ்வரன் கூட சண்டை போடுறான், ரெக்கையை வெட்டிடுறான், இறந்துடுறான். யார் இறக்க தருணத்தில் இருக்கா ராமர் வர்றாரு, விஷயத்தை சொல்லிடுறாரு, இறந்துடுறாரு. ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அண்ணன் இறந்துட்டாருன்னா அதற்குண்டான ஈமக்கிரியை சடங்குகளை அண்ணன் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா அது மாதிரி ஒரு பெரிய பாவம் இந்த உலகத்திலே இல்லை. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, பொண்டாட்டியே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் போடின்னு அடித்து விரட்டிட்டு அந்த சடங்குகளை நம்ம செஞ்சாகணும். ஏன்னா அது பெரிய பாவம். ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் யார்? அண்ணன் தான், தம்பி தான்.
இதை யோசிக்கிறாரு சடாயோட அண்ணன் சம்பாதி. நம்ம தம்பிக்கு உண்டான சடங்குகளை ஈமக்கிரியை அந்த நான் செய்யலையே அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, பா நீ நேராக ஒரு மலையில் போய் உட்காரு, உனக்கு எந்த மலை பிடிக்குதோ அந்த மலையில் போய் உட்காரு, அமர்ந்து தவம் செய். யாரை நோக்கி? முருகப்பெருமானை நோக்கி. அப்போவே ராமாயண காலத்திலே சொல்லிட்டாரு, முருகன் அவதரிக்க போகிறாரு, முருகனை போய் நோக்கி தவம் செய், அவர்னால உனக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்றார். வந்து பல ஆண்டுகள் அதுக்கு அந்த மலைக்கு முன்னால் ஒரு தீர்த்த குளம் இருக்குது, அதுக்கு புஷ்கரணி அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, பேர் அந்த தீர்த்துக்கு பேர். காலையில் எழுந்திருப்பார், குளிப்பார், தவம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். யார்? சம்பாதிக்கிற கழுகு. இப்படி காலங்கள் போய்கிட்டு இருக்கு. முருகப்பெருமானுடைய அவதாரம் ஆயிடுச்சு. சூரனை சம்காரம் செய்யக்கூடிய நேரமும் வந்துருச்சு. இந்த கந்த சஷ்டி விழான்னு நம்ம விரதம் இருக்கிறோம்ல, கந்த சஷ்டி விரதம், சஷ்டி விரதம் இருக்கிறோம்ல, அப்போ 6 நாள் பாலும் பழமும் மட்டும்தான் சாப்பிட்டு விரதம் இருப்போம். அப்போ 5ஆம் நாள் எங்கே வர்றாரு அப்படின்னா, முருகப்பெருமான் அந்த கழுகு இருந்த மலைக்கு வர்றாரு. அப்படி வந்த பொழுது அங்கே அந்த கழுகை பார்க்குறாரு, புரிஞ்சுக்கிட்டு அந்த கழுகுக்கு மோட்சம் கொடுக்குறாரு. இன்றிலிருந்து மோட்சம் பெறுவாய் அப்படின்ட்டாரு. அப்போத்தான் அந்த கழுகு சொல்லிச்சான், யார்? சம்பாதி, ஐயனே தாங்களால் தான் நான் மோட்சம் பெற்றேன் என்று இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்னை உங்களுக்கு வாகனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு வேண்டிக்கிட்டார். தந்தேன் வரம் அப்படின்னாரு. இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போகிற வழியில் கழுகு மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு முருகனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கருவறைக்குள்ளே இல்லை, கருவறை இந்த வலது பக்கத்தில் கழுகு மேலே அமர்ந்த வண்ணம் முருகப்பெருமான் தனிச்சன்னதியில் நமக்கெல்லாம் அருள் புரிகிறார். அதனால தான் ஒரு பாடல் இருக்குது, சங்கரதாஸ் சுவாமிக்கு பார்த்து பாடினாங்களா எப்படி பாடம் தெரியல, ஆனால் பழனிக்கு மாலை போட்டு போகும்பொழுதெல்லாம் இந்த பாட்டை பாடிக்கிட்டே போயிருக்கேன், ஆனால் எதுனாலன்னு தெரியாது. பிறகு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகும்பொழுது தான் இந்த கழுகு, யாரோ ஒரு புண்ணியவன் ஒரு பக்தர் சொல்கிறாரு, ஏங்க திருச்செந்தூர் தரிசனம் பண்ணிட்டீங்க, பக்கத்தில் தான் கழுகுமலை முருகன் கோயில் இருக்குது, அங்கனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த முருகப்பெருமானே அவர் மூலமாக சொன்னதுனால நான் போய் அந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ நான் சும்மா இந்த படிக்காததுக்கு முன்னாடியே பாடுறேன், கழுகுமலை குமரவேல கந்தையா அப்பனே கந்தையா, கழுகுமலை குமரவேல கந்தையா அப்பனே கந்தையா, உன்னை கண்டு தரிசிக்க நாங்க வந்தையா அப்படின்னு நான் பாடிய பாடலுக்கு முருகப்பெருமானே கழுகுமலைன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, வா அப்படின்னு என்னை அழைத்ததாக நான் நினைத்து கொண்டேன். இதை வச்சு தான் இந்த விஷயத்தை அறிந்த சங்கரதாஸ் சுவாமிகள் கழுகுமாமலை கந்தன் கௌரவம் தெரியுமா அப்படின்னு பாடலை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய விளக்கம். ஒரு கேள்விக்கு எவ்வளவு நேரம் பதில் சொல்றோன்றது முக்கியம் இல்லை, என்ன பதில் சொல்றோம் அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்ததுன்னு. நீ சொன்ன மாதிரி இது ரொம்ப பெரிய கதை, ஆனால் அதை சுருக்கி மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லி முடிச்சது. அவன் சம்பாதி செய்த ஒவ்வொரு வரத்துக்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு, அதுக்கு தனித்தனி கதையும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் சுருக்கி இதனால தான் கழுகு மாமலை அப்படின்னா, அப்படி பார்த்தா என்ன அர்த்தம் வருது, கருடென்ற கழுகு வந்ததால் முருகப்பெருமான் கழுகு மலை என்று பெயர் பெறவில்லை, சடாயி சம்பாதி என்று அவர்களும் கழுகு எடுத்து சார்ந்தவர்கள் தானே. அப்ப அந்த கழுகு இடம்பெற்றால்தான் கழுகு மலை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் சாதாரண பறவைக்கு மரம் கொடுத்து காத்ததாலதான் கழுகு மற்ற மலைகளை கூறி சொல்வதை விட கழுகுமா மலை கண்ணன் கௌரவம் தெரியாதோ, சாதாரண ஒரு பறவைக்கும் பிறவை கொடுத்தான் முருகப்பெருமான் என்பதை உணர்த்துவதற்காக அதிக பேர் முருகனுடைய ஆலயங்கள் அதிக பேருக்கு தெரியும். ஆனா அந்த கழுகு மலை யாருக்கோ தெரியுமாங்க? தெரியாது. அதனாலதான் அதையும் தெரிந்திருக்கிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். சரி, அப்ப சங்கரதாஸ் சுவாமியுடைய பாடல் வரியில ஒரு பிரச்சனை என்னன்னே, நீ கவி அரசு வைரமுத்து ஐயா அவர்களுடைய கேள்வி கேட்காம கவி பேரரசு
கண்ணதாசன் ஐயாவுடைய சிறப்புகளை கேட்டிருக்க. அவர் பாடிய அவர் சிவனை பற்றி பாடியதுனால தப்பில்ல. திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஐயா கண்ணதாசன் ஐயா எழுதிய பாடல். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாருன்னா அப்ப அது நடந்துச்சுல, அப்ப இதை நீ பண்ண மாட்டிய அந்த வார்த்தை பிரயோகம். அதான் தமிழுடைய சிறப்பு. பொய்யா அப்படின்னா சந்தேகப்படுற மாதிரி, பொய்யோ அப்படின்னா இது நடந்துச்சப்பா, அப்ப அதை நீ செஞ்ச நீ இதை செய்ய மாட்டியா அப்படின்றது போன்ற ஒரு எழுத்துல ஒரு வித்தியாசத்தை காட்டி எழுதிய அற்புதமான பாடல். கண்டிப்பா. அப்ப ஒரு சிவபெருமான் போய் சாட்சி சொல்லியாப்பா இதுதான் நடந்துச்சு அப்படின்றது சிறப்பு கிடையாது. சிவபெருமான் போகல, சிவலிங்கம் சென்று சாட்சி சொன்னது எங்கே ரொம்ப முக்கியம். காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தால் அவருடைய பேர், இது ரொம்ப பெரிய கதை. நீ சொன்ன மாதிரி ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். அரதன குப்தன் ஒருத்தன், அவன் வணிகம் செய்வதற்காக மதுரைக்கு வர்றேன். மதுரைக்கு வந்த இடத்துல ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறேன். அரதன குப்தன் பேர் என்ன? ஆனா எப்படின்னா அவனோட பேர் என்ன? அரதன குப்தன். தெளிவா இருக்கணும் பேச்சு, வார்த்தை பேரு. சரி, எங்க இது தப்புன்னு சொல்லுங்க, பேர் தப்புன்னு சொல்லுமா? இல்ல தப்புன்னு சொல்லல, தெளிவா இருக்கு. நீ மட்டும் நிப்பாட்டுற என்ன 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 வரி பண்ணிய பால் உண்டு. சரி சரி, ஏன் அப்ப நீ மட்டும் சோதிச்சா தப்பா பாடிட கூடாதுல்ல? அது மாதிரி நான் தப்பா சொல்லிடக்கூடாது, நீ சோதிக்கிறியா? அவ்வளவுதான். சரி விடு. அரதன குப்தன் வந்தா மதுரை மதியிலே திருமணம் செய்து வாழ்ந்துட்டு வர்றேன். அவன் பிறந்தது காவிரி பூம்பட்டினம் இல்லையா, அங்கே தன்னுடைய தங்கையை திருமணம் செஞ்சு, தங்கைக்கு ஒரு பெண் திருமண பருவத்தில் இருக்கா. அந்த பெண் அவ பேரு ரத்னாவளின்னு பேரு. ஏன் அதுக்கும் கொரோனா நல்லா காதல வாங்கிக்க, ரத்னாவளின்னு பேரு. சந்தேகமா இருக்காமா? சரி, அப்ப ரத்னாவளின்ற பேரு. தன்னுடைய தங்கையினுடைய கணவனும் இறந்துபட்ட செய்தி அரதன குப்தனுக்கு வருது. சரி, அவன் என்ன பண்றான், நேரா காவிரி பூம்பட்டினம் போற, தன்னுடைய தங்கையினுடைய கணவனுக்கும் ஈமக்கிரியை செய்து திரும்பும் பொழுது அங்கே உள்ள சுற்றத்தாரெல்லாம் சொல்றாங்க, ஏப்பா உன்னுடைய தங்கை மகள் நிற்கதி அணிக்கிறா, இவனையும் கூட அழைச்சிட்டு போய் அங்கே அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பான்னு சொல்ல. வாழ்க்கை என்றால் அங்கே ஒருவனை திருமணம் செஞ்சு கொடுத்து உன் கூடவே வச்சு பார்த்துக்கப்பான்னு சொல்ல உடனே இவனும் ரத்னாவளி அழைச்சிக்கிட்டு வருகின்றான். பொழுது சாஞ்சிருச்சு. கும்பகோணத்து அருகில ஒரு சிறிய ஆலயத்துல தங்குற, தன்னுடைய தானும் தன்னுடைய தங்கச்சி மகனையும் வச்சு தங்குற. அந்த நேரம் பார்த்து ஒரு நாகம் வந்து அந்த அரதன குப்தனை தீண்டிட்டு போயிருச்சு. அப்ப அரதன குப்தன் இறந்து விட்டான். இவ கண் முழிச்சு காலையில பாக்கிறா, தன்னுடைய மாமன் இறந்து கிடக்கிறான். இவ கதறி அழுகிறா. அந்த வழியாக திருஞான சம்பந்த பெருமான் செல்கின்றார். நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார். அப்ப அவன் மன்றாடி கேட்கிறா, எப்படியாவது என்னுடைய மாமனுடைய உயிரை திரும்ப பெற்றுக் கொடுங்க அப்படின்னு இந்த ரத்னாவளி வரமாக கேட்கிறார் ஞான சம்பந்த. ஆனா ஞான சம்பந்தம் சொல்றாரு, ஒரு மனைவி தன் கணவனுக்காக மடிப்பிச்சை ஏந்தி நீ கேட்ட அப்படின்னா ஓ கணவனுடைய உயிரை நான் மீட்டு தர்றேன், அதுதான் முறையாக இருக்கும்னு ஞான சம்பந்தம் சொல்ல. தன் மாமனை உயிர்ப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம மனைவின்ற சாணத்துக்கு போய் மடிப்பிச்சையாக தன் மாமனுடைய உயிரை கேட்கிறார் ரத்னாவளி. அவரும் உயிரை எம்பெருமான் ஈசன் மீது பதிகம் பாடி உயிரை திரும்ப கொடுத்தார். இவனுக்கு உயிர் வந்துருச்சு. இப்ப மனைவின்ற மடிப்பிச்சை கேட்டாச்சு. அப்ப கணவன் மனைவியே மாறி ஆகணும், ஏன்னா அவன் உயிர் வந்துருச்சு. வேற வழி இல்லாம அந்த தன் தங்கையுடைய மகளுக்கு தாலி கட்டி திருமணம் பண்ணிக்கிறேன் அரதன கொடுத்தேன். இப்ப திருமணம் முடிஞ்சிருச்சு. மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க. போனா அங்க ஏற்கனவே அவனுக்கு ஒரு மனைவி இருக்கு. அவ சண்டை போடுறா, எப்படி நீ அப்ப உன்னுடைய தங்கைக்கும் தங்கையுடைய கணவனுக்கு ஈமக்கிரிய பண்ண போல, எப்படியாச்சும் இந்த பெண்ணை திருமணம் பண்றதுக்காகத்தான் நீ அங்க போயிருக்க அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. இவன் இறந்ததையோ, இவன் இறந்த பிறகு கவிவாடி இவன் உயிரை மீட்டதையோ அங்கே உள்ள யாருமே நம்பல. இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காகத்தான் இவன் போயிருக்கான், இவன் மாமனை திருமணம் பண்றதுக்காகத்தான் இவன் வந்திருக்கான்னு இரண்டு பேர் மீதும் தவறான ஒரு புகார் வந்துருச்சு. திருஞான சம்பந்தர் இருந்தார்ல, இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் இருந்தார்ல. இப்ப நீயும் நானா இருந்தா உன் ஊர் என்ன ஊர், என் ஊர் என்ன ஊர், நீங்க இந்த ஊர்ல போய் இவனை பார்க்கலாம்பா, இந்த ஊர்ல போய் இந்த அம்மா பார்க்கலாமான்னு. ஞான சம்பந்தர் வந்து பிறந்தது சீர்காழியாக இருக்கலாம், அவர் அங்கேயே குடியிருந்து வாழ்றவரா இல்ல, அவர் ஒரு சிவபக்தர்மா. எந்த ஆலயத்துல போய் எந்த ஒரு சிவனை எப்படி பதிகம் பாடுறாருன்னு யாருக்குமே தெரியாது. சாட்சிக்கு அவரை போய் எங்கே தேடுவனி, எந்த ஒரு ஊரா அலைய வேண்டியது. அதனால ஞான சம்பந்தம் இங்கதான் இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. அப்படி சொல்லணும், இல்லன்னா நீ விட்டுருவியாக்கும் விடுமா. அப்ப சாட்சி சொல்வதற்கு யாரும் இல்ல, அந்த பெண்ணு நிற்கதியா நிற்கிறா. அப்பதான் என்னது, என்னங்க நாங்க கல்யாணம் பண்ணுவது சாட்சி யாரு, அங்க இருந்த சிவலிங்கம், அங்க இருந்த ஒரு வன்னி மரம், அங்க இருந்த ஒரு சின்ன கிணறு, இதுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்த திருமணத்துக்கு சாட்சின்னு சொல்ல. அப்ப மதுரையின் சபையில் என்ன சொல்றாங்க, சரி அப்படி பார்த்தா அங்க இருந்த சிவலிங்க சாட்சினா வேணா வந்து சொல்ல சொல்லு, இது மாதிரி நீ இறந்துட்ட, உன் உயிரை மீட்பதற்காக கல்யாணம் பண்ண,
அப்படின்னு அந்த சிவலிங்கத்தை வேணா சாட்சியில் வந்துன்னு ஏகத்தாளமா கேட்க. தன் பக்தனுக்கு ஒரு பிரச்சனைனா சிவன் சும்மா இருப்பாரா? நேரம் அங்கே இருந்த சிவலிங்கம் வந்ததா மதுரைக்கு. சிவலிங்கம் மட்டுமல்ல, அந்த ஆலயத்தில் இருந்த வன்னி மரம், கிணறு அனைத்துமே வந்து மதுரை என்பதிலே ஆமாம் இவன் இறந்து விட்டான், இறந்தவரை மீட்பதற்காக இவன் மடிப்பு கேட்டா மனைவியாக மாறி உயிர் வந்தது, அதனாலதான் திருமணம் நடந்தது அப்படின்னு மதுரை மதிக்கு வந்து சிவலிங்கம், வன்னி மரம், கிணறு மூன்றுமே வந்து சாட்சி சொன்னதா இது நடந்தது. அதனால தான் சாட்சி சொன்ன அந்த லிங்கத்தின் பெயரு சாட்சிநாத சுவாமின்னு பேரு. சரி, இறந்து போனாக, இறந்த உயிர் வந்துச்சுல, அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? அந்த ஸ்தலத்தின் பெயர் தான் திருப்புறம்பயம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துல தான் அவன் பாம்பால் தீண்டி இறக்கப்பட்டான். ஏத்துக்கிறியாமா? அப்ப சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும். ஒரு பெண்ணின் மானத்துக்காக காப்பாத்த சிவலிங்கமே சாட்சி சொன்னதே, காப்பாற்ற மாட்டியான்னு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை பொய் இல்ல, உண்மைதான். அதனாலதான் அப்படியான பாட வரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே விஷயத்தோட வரணும். அப்படியா? சும்மா கையில கட்டைய பிடிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா அப்படி வரக்கூடாது. நீ அதே மாதிரி விவரத்தோட வரணும். சும்மா நானும் கையில கவனம் பிடிச்சு ஆலஞ்சோன்னு மருதம்பட்டியில கிளம்பி வரக்கூடாது. பார்த்த மாப்பிள்ள முருக பெருமாள் பிடிக்கல, கட்டிக்கிறியா? முடியாது, கட்டி காமிக்கிறேன். அவனையோ திருப்பசையை மடுத்து சொல்லு பொய்யானதாக வேணும் பொழுது வந்த மாதிரி பூமியில் கொடுத்து புகழும் நரது கைவரிசையில் அது உனக்காக நான் சொல்லி சொல்லும் கேளாமா எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போது நீ கொடுத்திருக்காமல் எங்கே போய்போது கைவரிசை செல்ல அது வரவில்லை போதையில் சொன்னான் ஆறுமுகமே அடைவை வரமானவன் சொல்லும் உனக்கு கேளாமா கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறை ஓட்டம சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறை கைவரிசை செல்ல அது கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் இல்லை இதோ கிசி மாட்டி கட்டிமன முடிப்பு சொல்லும் உனக்கு கேளாமா அறிவில மன திரும்பி இன்று மாலை சூரியாஸ்தம் எவ்வளவு திமிரன்னா எனக்கு நீ சொல்லுவ. இந்த மாலை சூரிய அஸ்தமனக்குள்ள கௌரவபெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னை ஆனந்தமல்ல திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை விடவே மாட்டேன். காட்டிக்கொண்டேன்.